அந்த மாதிரி ரோகிணிட்டே நேரடியாக வந்து கேட்குறாங்க. என்ன ரோகிணி உன்னை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்க, நீ நடந்துக்கிறது அப்படி தான் இருக்குது, உண்மையை சொல்லு, உன்னோட வரலாறு தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே மறைக்க முடியாது, சரியாண்டி நான் எல்லா உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் அதாவது அவங்க ஒன்று சொல்கிறாங்க. அது கேட்டு அங்கே இருந்த விஜயா மட்டும் இல்லை, அங்கே இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன ரோகிணி இப்படி சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி மீனாக்கு தெரிஞ்ச உண்மை ரோகிணியை பற்றி இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டாவது கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உண்மையை பார்த்தீங்கன்னா அவங்களால அதை மனசில் வச்சுக்க முடியல. அவங்க ஸ்ருதிட்டு சொல்ல ஸ்ருதி, ரவிட்ட சொல்ல ரவி, முத்துட்டு சொல்ல முத்து, அவங்க அப்பாட்ட சொல்ல அப்படின்ட்டு இந்த மாதிரி அந்த உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் அந்த மாதிரி ரோகிணிட்ட வந்து நேரடியாக கேட்குறாங்க. அதுவும் பயங்கர கோவத்தோட கேட்குறாங்க. இந்த மாதிரி உன்னை பற்றின எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு அவனும் சொல்லு, என்னதான் நடந்துச்சு, என்ன இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ ரெண்டாவது தான் கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, அப்போ ஃபர்ஸ்ட் கன்சீவ் ஆயிருந்தது அது எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணி பார்த்தீங்கன்னா மாட்டினடா பெண்ணடா சொல்லி சமாளிக்கிறது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. மாட்டினா கன்சீவ் ஆனது எப்போ அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டில் வச்சு தான், அதை நான் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு வரும்போது அதுக்குள்ள இந்த வீட்டில் பல பிரச்சனைகள் நடந்துச்சு. அதாவது முத்து இந்த மாதிரி மனோஜ் வந்துட்டு பார்க்கில் படுத்துருக்காரு அப்படின்ட்டு வீடியோ எடுத்து வீட்டில் வந்து காமிச்சாரு. அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு, நான் கூட கோச்சிட்டு போனல, அந்த ஒரு சண்டையால தான் இந்த மாதிரி அந்த ஒரு கரு நிற்காம போச்சு. அதை தான் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அங்கே இருந்து முத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோகிணி பற்றி சொல்றாங்க. என்ன பார்லரமா எப்படி சொல்லிட்டு இருக்க, நீ சொல்றது பார்த்தா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி என்னால தப்பு சொல்ற மாதிரி இருக்கு. அந்த ஓடுகாலி வேலைக்கு போகாம இருந்தது சொன்னது ஒரு தப்பா போச்சா, அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ சொல்றதையும் நம்ப முடியல, நீ வேற எது பெருசா மறைக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ரோகிணி ஐயோ அப்படி கரெக்டா சொல்றாங்க, நம்மள மாட்டி விடாம போக மாட்டோம் போலயா அப்படிங்கிற மாதிரியே பாக்குறாங்க.